வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் எந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அப்போ அந்த ஃபஸ்ட் டைப் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்கொயர் ரூட்டாக கொடுத்துருக்கான். டோட்டலாக 5 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அது எத்தனை இருந்தாலும் சரி, 2 3 4 5 6 7 8 10 இன்ஃபினிட்டிவ். அதனால தான் என்ன கொடுத்துருக்கான், டாட் 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 இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி டாட் 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 இன்ஃபினிட்டிவ் இந்த கான்செப்டில் கொடுத்தா ஆன்சர் என்னென்னா, நல்லா கவனிங்க. இது ஒரு டைப்பு, பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சர். எத்தனை ஸ்கொயர் ரூட் வேணால் இருக்கலாம், 2 3 4 5 6 7 8 எத்தனை வேணால் இருக்கலாம். அது உள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் டாட் 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 கொடுத்து இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்கணும். இன்ஃபினிட்டிவ் கொடுக்காம இருந்தால் அடுத்த டைப். அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். அப்புறம் என்ன ஆன்சர் வரும் பார்த்தோன்னே, அதில் 5 கொடுத்துருக்கான். 5 ரூட்டுக்குள்ளே 5 டைம் கொடுத்துருக்கான். இதில் 4 டைம்ஸ் கொடுத்துருக்கான், 7. டாட் கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கான். அதனால் ஆன்சர் என்ன வரும், ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்புறம் ஆன்சர் 7. புரியுது? எப்படின்னு புரியுதா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? பார்த்தோன்னே அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.